உங்களுக்கு தெரியுமா, ஒரு மருத்துவர் தன் மனைவியை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் அது புகழ்பெற்ற தொலைக்காட்சி தொடரான தி ஃபியூஜிட்டிவ் ஆக மாறியது. 1954இல் டாக்டர் சாம் ஷெபர்ட் தன் கர்ப்பிணி மனைவி மர்லினை கொடூரமாக கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். ஷெபர்ட் கூறியது என்னவென்றால், முடி நிறைந்த ஒரு அந்நியன் தன்னையும் மனைவியையும் தாக்கி தான் மயக்கமடைந்ததாக. ஆனால் போலீசார் சந்தேகப்பட்டனர். ஏனென்றால் அவரது காயங்கள் மிகவும் குறைவாக இருந்தன. அந்நியன் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. வழக்கு ஊடக சர்க்கஸ் ஆனது. பெரும் விளம்பரம் வழக்கை பாதித்தது. ஷெபர்ட் ஆயுள் தண்டனை பெற்றார். 12 ஆண்டுகள் சிறையில் இருந்த பின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை ரத்து செய்தது. மறு விசாரணையில் அவர் விடுதலையானார். இந்த வழக்கு நீதிமன்றங்களில் ஊடக கவரேஜை எப்படி கையாள வேண்டும் என்பதை மாற்றியது. இன்றும் அவரது குற்றம் பற்றி விவாதம் நடக்கிறது.